நான் பல முறை பல புத்தக கண்காட்சியில் பேசும்போது அவருடைய லைஃப்ல இருந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். எல்லார் வீட்லயும் போய் திருட மாட்டார் அவரு. இந்த புதுசா பணக்காரன் ஆகி கம்ப்ளீட்டா வேற ஒரு வீடு கட்டுறான் பாருங்க புறநகர் பகுதியில, அவன் வீட்டை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் திருடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு புது பணக்காரர் வீட்டுல ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து ரொம்ப கச்சிதமா முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுத்துருவார் கொள்ளத்துல. காலையில எழுந்துச்சு அந்த வீட்டுக்காரு தான் வீட்டுல அவ்வளவு பெரிய திருடு போய்க்குதுன்னு தெரிஞ்சிடும். அவர் கார் எடுத்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனல, அவர் போக மாட்டார். நேரா மணியம்பிள்ளை வீட்டுக்கே போயிடுவார். போய் காலிங் பெல் அழுத்துவாரு. மணியம்பிள்ளை தூக்க கழகத்துல எழுந்துச்சு வந்து, என்ன சாரே அப்படின்னு கேட்பாரு. இல்லை நைட் அண்ணன் நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பிள்ளைக்குது அப்படின்னு கேட்பாரு அவரு. இவர் சொல்லுவாரு, நான் வரல. இல்லை நீங்க வந்தது போனது வெற்றிகரமா தொழிலை முடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன்னு சொல்றாரு. சரி கேளுங்க. சொல்ல ஒண்ணு இல்ல, புலி மாதிரி 2 நாய் வளர்க்குறேன் எங்க வீட்டுல. மனைவி செத்துட்டா. இந்த பசங்க காப்பாத்தலனா கூட இந்த நாய் 2 என்ன காப்பாத்திரும் அப்படின்னு உறுதியா நம்பினேன். இந்த நாயை எப்படி நீங்க ஏமாத்துனீங்க அதை மட்டும் சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போல சொல்றேன். மணியம்பிள்ளை சொல்லுவாரு, ஒன்றும் இல்லை, நான் ராத்திரி 8:30 மணிக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தேன், மத்தி மீன்